திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் காவி தண்டலம் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி பட்டம்மாள் தனசேகரன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனா செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேநாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராய அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவநாயனார் கழலினை போற்றி. பரண தேவநாயனார் பொற்றாள் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி. செல்வமணி குன்றத்து சேக்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அருமை. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. ஆரூர் அமர்ந்த ரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி.
தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்காரமுது ஆனாய் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மெய்யன்பர்களுக்கு வணக்கம். அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டும் என புவனம் உய்ய திருக்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூறி திரு செஞ்சடை வானவர் கோயில் சென்றார் அன்றே. தெருக்கலை ஞான ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூறி தெருக்களில் ஆன கன்றும் அரசும் கூடி திரு செஞ்சடை வானவர் கோயில் சென்றாரன்றே. திருச்சிற்றம்பலம். பார்க்காம பாடின ஐயா, அதான் வரல. எப்பவுமே ஒரு ரெக்கார்டிங் போகும்போது நம்ம வந்து பிரசன்டேஷன் பண்றோம். நாளைக்கு எதிர்காலத்துல இளைய தலைமுறையில அதை பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம பயந்து நடத்துறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதுக்காக தான் முன்கூட்டியே ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே ஊரு, பேரு, அவங்களுடைய இடம் இதெல்லாம் கேட்டு அவங்கள வருகன்னு வரவேற்று அதை படிக்க போறாங்கன்னு முன்கூட்டியே நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதை எடுத்து வச்சுக்குவாங்கன்றது. வேற ஒண்ணும் இல்ல. மீண்டும் இது நடக்காம பார்த்துக்கங்க. நல்லது. வேற யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? திருக்கதம் அடைதல். சரி, அடுத்து நம்ம போயிடலாம். திருக்கதம் திறத்தல். பாலசுப்ரமணியா வாங்க. திருக்கதம் திறத்தல் யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நானு? திருக்கதவம் திறத்தல் சொன்னீங்க. பாலசுப்ரமணியா சொல்லுங்க. ஆமா, வாங்க பாலசுப்ரமணியா வாங்க. அந்த ஃப்ளோவே போயிடுச்சு. ஆமா, ஒரு பெருமான் பேரானந்தத்து பிரியாயிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அலற்றாதே திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதே மாதிரி மகுடம் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் அடியன் வந்து ரெக்கார்டிங் போட்ட பிறகு மகுடம் சொல்லிடுறேன். ஒரு முறை ஒழிச்சிருச்சுன்னா ரெண்டாவது வந்து அடியார்கள் பெருமக்கள் வந்து அது மகுடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று யாரும் அதே மாதிரி தான் மகுடம் சொன்னாங்க. மகுடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன பாடல் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அந்த பாடல் வந்து பாடுறது உத்தமம். சரியா? சிவபெருமான நல்லதுங்க. நன்றி. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி. யார்கிட்ட சொல்லியிருந்தேன் நானு? எங்கிட்ட ஐயா இருங்க வரேன் சொல்றேன். சென்னை மாகாணத்தை சேர்ந்த தாம்பரத்துக்கு அருகாமல் தாம்பரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சாமந்தி மணி அவர்கள். வாங்கம்மா. நன்றி. திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பதிகம். போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கோடியுடை யானையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்து
பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகிய அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி திருமந்திரம் என்கிற நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்க்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் வந்து இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி இந்த உலகத்தில் உள்ள காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து பிறகு சிவகுருவாக வந்து எம்பெருமான் திருவடியை பொருள் நடுவிலே நமக்கு உணர்த்தி கொடுத்த அந்த திருவருள் கருணைக்கும் குருவருடைய கருணைக்கும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமந்திரம் நூலினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி, அவருக்கு உபதேசம் கொடுத்த நந்தியம்பெருமான் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி, அவருக்கு உபதேசம் கொடுத்த அம்மையப்பருடைய திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி, நம்முடைய பரம்பரை கைலாய பரம்பரை. எது கைலாய பரம்பரை? ஞானம் பெற்றவர்களுடைய தொடர் நிகழ்வு தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு சீட்டு கட்டை சரிச்சு விட்டோம்னா எப்படி தொடர்ந்து சரிஞ்சு கொண்டு போய் கடைசி சீட்டு விழுந்தோன்னையும் போய் சீட்டு சரிஞ்சு விழுது இல்லையா? அது போலதான் கைலாயத்துல சரிச்சு விடப்பட்ட அந்த ஞானம், அங்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் இன்றளவும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஞானம் யாருக்கு வேண்டுமோ, யாருக்கு அது கொடுக்க வேணுமோ, யாருக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்போ அந்த ஞானம் நிச்சயம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதுல எந்த ஓர வஞ்சனையோ எந்த வஞ்சனையும் இல்லை. எந்தெந்த உயிருக்கு எப்பப்போ அந்த அந்த தீட்சை என்று சொல்லக்கூடிய உண்மை பொருள் தெரிஞ்சுக்கணுமோ அப்போ அது நிச்சயம் கிடைக்கும். சாமியோட பெருங்கருணையினால் அப்படிதான் நமக்கு திருமந்திர வகுப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஆகம நூல் வந்து பெரிய நூல். இந்த நூலை வந்து எடுத்து இயம்புறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. இது தொடுவதற்கே எல்லாம் பயப்படுவாங்க. திருமந்திர நூலை தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. இது சொல்றது கூட ரொம்ப அச்சப்பட்டு, ஆமா, ஏன்னா சான்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபையில இப்படிப்பட்ட நூலை எடுத்து சொல்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியமும் மிகப்பெரிய பயிற்சியும் களத்துல வந்து நின்னக்கூடிய ஒரு பெரிய அனுபூதியும் இருக்கும். ஞானம் பெறுவது சுலபம், ஞான அனுபூதி பெறுவது கடினம். ஞான அனுபூதி பெறுவது என்பது சாமியோட பெருங்கருணை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஞானம் பெறுவது ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு கூட இப்படின்னு நம்ம நடந்துக்கலாம். ஆனா ஞான அனுபவத்தை வந்து சாமி தான் கொடுக்கணும். அனுபவம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில மாறும். ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது, இன்னொருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது. ஆனால் அனுபவம் வந்து நம்மளுக்கு ஆசானாக அமையும். நமக்கு குருவா வந்து எது அமையும்னா அனுபவம் தான் ஆசானாக அமையும். அப்போ அவங்கவுங்க பட்ட சூடு, அவங்கவுங்க பட்ட வேதனை, அவங்கவுங்க பட்ட வலி, அதுதான் அவங்களுக்கு குருவாக வந்து அமையும். அதான் அடங்கிய மனமே குருவா வந்து அமையும். அதுவே அவங்களுக்கு வழிநடத்தும். அப்போ வாழ்க்கையில ஒருத்தருடைய அனுபவமே ஆசானாக மாறுகிறது. அந்த வகையில அந்த அனுபவம் தான் நம்ம சாமிகிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. ஆமா, நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து இதுதான் சரின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வருது இல்லையா? அப்படிப்பட்ட மனம்தான் ஒரு நல்ல குருவாக நமக்கு நல்ல ஆசானை கொண்டு வந்து சேர்த்து விடும். அப்படிப்பட்ட அந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் மனமொழி மேகலாலை வணங்கி நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில்
மூன்றாம் தந்திரத்தில் 19வது தலைப்பாக இருக்கக்கூடிய பரியங்கி யோகம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா பரியங்க யோகம் அப்படிதான் நம்ம படிக்கணும். சில புத்தகங்கள்ல பரியங்க யோகம்னு போட்டிருக்கோம். சில புத்தகங்கள்ல பரியங்கி யோகம்னு போட்டிருக்கோம். இந்த 19வது தலைப்பின் கீழே நாம் 2வது பாடல் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். வெற்றிகரமா நம்ம வந்து 18வது தலைப்பு கேசரி யோகத்தை முடிச்சோம். கேசரி யோகம் தன்னை தானே எதிர்கொள்ளுதல். பரியங்க யோகம்ன்றது 2 பேர் சேர்ந்து எதிர்கொள்ளுதல். அவ்வளவுதான். ரொம்ப சுலபம். கேசரி யோகம் என்பது தன்னை தானே எதிர்கொள்ளுதல். தனக்கு மேல இருக்கிற தலைவனை தானே எதிர்கொள்ளுதல். தனக்குள்ள இருக்கிற தலைவனை தானே எதிர்கொள்ள முடியாதவங்க ஒருத்தர் சார்ந்து இருப்பாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தனிமையில என்னால இருக்க முடியாது. கரண்ட் இல்லாம என்னால இருக்க முடியாது. ஃபேன் இல்லாம என்னால இருக்க முடியாது. டிவி இல்லாம என்னால இருக்க முடியாது. ஐயோ! கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம என்னால இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஐய்யய்யோ! இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறுவாங்கல்ல. அப்போ தன்னை தானே எதிர்கொள்ள பயப்படக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த மாரி மனிதர்களுக்கு துணை அவசியம். ஏன்னா துணை இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையை சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய, எதையுமே கூட்டாதான் அனுபவிக்கக்கூடிய கூட்டு மனநிலையில இருப்பாங்க. அவங்க ஒண்ணும் தனிமைக்கு வரமாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில விரக்தியும், வேதனையும், துன்பமும் சாமி குடுத்து, அவங்களுக்கு பக்குவம் குடுத்து, அழுகை குடுத்து, கண்ணீர் குடுத்து, "நீ தனிதான். தோப்புல இருந்தாலும் நீ தனிமரம் தான்." அப்படின்ற ஒரு வித்தை அவ்வளவு சீக்கிரம் குடுக்க மாட்டார். சில பேருக்கு வந்து வாழ்க்கை துணை நலம் ரொம்ப முக்கியம். யாரும் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாது? எதுவும் இயங்க முடியாது. யாரும் இல்லன்னா அவங்களால என்ன டிவி இல்லாம இருக்க முடியாது, ஃபோன் இல்லாம இருக்க முடியாதுன்றாங்கல்ல, அது மாரி. தனிமையை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை துணை நலம் அவசியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை நலம் வாழ்க்கை துணை நலத்தோட சேர்ந்து அப்ப வாழ்க்கை துணை நலம். அதாவது வாழ்க்கையை தனிமையை எதிர்கொள்ள முடியாம சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இல்லற தர்மம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இல்லற தர்மத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் தான் பரியங்க யோகம். ஆமா. அப்ப கேசரி யோகம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனை அணுகுவதற்கு சென்முத்திரையை பிடிச்சு முதுகெலும்பு நேரா வச்சு, வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், புருவ நடுவுல வச்சு, தனக்குள்ள இருக்கிற இறைவனை தன் தலைவனை பார்க்கக்கூடிய, தன்னை அறிந்து தன் தலைவனை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கலையை நம்ம கேசரி யோகத்துல பார்த்தோம். அதுக்கு மிகப்பெரிய அசாத்தியமான தைரியம் வேணும். நம்ம அவ்வளவு சீக்கிரம் அந்த எல்லைக்கு போயிட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் தனிமை வந்து ஒரு வரம். யாருக்கு வரம்னா, ஞானம் பெற துடிக்கிறவங்களுக்கு, இறைவனை அணுகி அனுபூதி அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தனிமை வந்து ரொம்ப வரம். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. தனிமை யாருக்கு கொடுமைன்னா, இல்லறத்துல இருக்கவங்களுக்கு தனிமை ரொம்ப கொடுமை. கணவன் அதாவது யாருமே இல்ல, கணவன் இல்லாம இருக்க முடியாது, ஒரு கணவன் பிரிஞ்சு இருக்க முடியாது, பேசலைன்னா கஷ்டம், இப்படி போனா கஷ்டம், அப்படி அப்ப அவங்க வந்து அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. அதுதான் அந்த பிரிவு ஆற்றாமை, அப்புறம் கூடல், ஊடல் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இல்லறத்துல இருக்கக்கூடிய அகநானூறுல இருக்கக்கூடிய பாடல்கள் அகத்திணைகள் சார்ந்த வாழ்க்கை குறித்து நேத்து நம்ம ஆரம்பிச்சோம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நேத்து சொன்னேன், புறநானூறு, அகநானூறுன்னு பிரிச்சேன். வாழ்க்கையை அகநானூற்றுல எப்படி பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க, புறநானூற்றுல எப்படி பாடியிருப்பாங்க. கல்வி, கேள்வி, வேள்வி, வீரம், போரு, தொழில் இதெல்லாம் வந்து புறநானூற்றுல வரும். அதாவது வெளி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அகநானூறு என்பது அந்தப்புறத்தை சார்ந்தது. காதல், அப்புறம் ஊடல், அப்புறம் சேரல், அதாவது கூடல், அதுக்கப்புறம் வந்து தோழி, தலைவன், காதலன் இதெல்லாம் வந்து இலக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அகப்புற அது அக வாழ்க்கை குறிக்கக்கூடியது. அந்தப்புறத்தை பத்தி குறிக்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய செய்திகளை கூட சொல்லு. அந்த மாதிரி செய்தி தான் இப்போ இந்த பரியங்கத்துல அதை எப்படி நம்ம வந்து போகத்தை எப்படி யோகமா மாற்றுவது அப்படின்னு தான் முதல் பாடல் நேத்து நம்ம பார்த்தோம். திருவள் கருணையினால பரியங்க யோகன்ற தலைப்பின் கீழே முதல் பாடல் நம்ம பார்த்தோம். இப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா, கேசரி யோகம் என்பது யோகம்னாலே மெர்ஜா வருது. ஒரு இப்ப ஜீவாத்மா பரமாத்மா கூட மெர்ஜா வருது. அப்போ திருவருள் கருணையினால கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லா சக்தியும் திரட்டி கொண்டு வந்து பொருள் நடுவில் நிறுத்துறது அந்த ஆற்றல் எனர்ஜியை கிட்டத்தட்ட நம்ம 26 பாடலா பார்த்தோம். அந்த பாடல் கேசரி யோகம் கத்துக்கினவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எல்லாமே அறியக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஆனா இந்த பரியங்க யோகத்துல என்னன்னா, இல்லற தர்மத்தோடு அந்த கேசரி யோகத்தை அடைவது எப்படி? இல்லற தர்மம்னா கணவனையும் விட்டு போக கூடாது, குழந்தைங்களையும் விட்டு போக கூடாது. அந்த அந்த அகத்தினையும் விட்டு கொடுக்க கூடாது. அகத்தினைன்னா இல்லறம் எதுக்குன்னா நேதான் சொன்னேன் நான். விருந்தோம்பலுக்காகத்தான் இல்லறம் தர்மம். அதே மாதிரி 21 தலைமுறைக்கு ஈஸ்வரனுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு குழந்தை, அவ்வளவுதான். சந்தானம் வேணும். அப்ப ஒரு சந்தானம் வேணும்னா
அது சிவனுக்கு தொண்டு செய்யற ஒரு குழந்தையா தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆமா. ஏன்னா நம்ம பட்டதே போதும். இப்போ சொத்து சேர்க்கும்போது என்ன சொல்றாங்க? நான் போய் லோல் பட்டதே போதும். ரயில்வேல கஷ்டப்பட்டது போதும். நான் போய் பேருந்துல கஷ்டப்பட்டது போதும். நான் போய் துறையில நான் பட்ட கஷ்டத்த என் புள்ள படக்கூடாது. நான் பட்ட கஷ்டத்த என் பொண்ணு படக்கூடாது. அப்படின்னு தான் எல்லா அப்பா, அம்மாவும் நினைப்பாங்க இல்லையா? அது என்னன்னா, நான் செஞ்ச வினையில போய் நான் 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 பட்ட வேதனைய என்னுடைய குழந்தைகள் பெறக்கூடாது. அதுபோல சிவஞானம் பெற்றவர்கள் எப்படி ஃபீல் பண்ணணும்னா, இப்படிதான் ஃபீல் பண்ணணும். போதும். இந்த உலகியல் என்பது துன்பத்தை தரக்கூடியது. நிலையாமையை துன்பத்தை தரக்கூடியது. அப்படிப்பட்ட போய் நிலையாமையில போய் என் குழந்தை மாட்டிக்கக்கூடாது. அது போய் திரும்பி நான் தடுமாறுனதே போதும். இந்த துன்ப புயல் வெள்ளத்துல போய் நான் மாட்டி சில்லாவலி ஆனதே போதும். என் குழந்தை அந்த மாரி மாட்டக்கூடாது. எம்பெருமான் திருவடி நிழல்லயே அது என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி வேண்டி பெத்துக்கிற ஒரு பெரிய பாக்கியம் தான் இந்த இல்லற தர்மத்துல இருக்கக்கூடிய சமய தீட்சை, சிவ தீட்சை. அதுவும் தீட்சைன்னா என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். அது அது வந்து உனக்கு பேர மாத்திட்டேன், உனக்கு ஊர மாத்திட்டேன்லாம் சொல்றதெல்லாம் கிடையாது. தன்னுடைய ஒரு குரு தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை ஞானங்களையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஞானத்தை ஊட்டி விடுதல். ஆமா. அதான் எதிர்பார்ப்பு இல்லாம கைமாறு கருதாமல் ஞானத்த குடுக்குறது. அது நல்ல குருநாதருக்கு அடையாளம். எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஞானத்த எளிமையா சுட்டி காமிக்கிறது. இதான் சிவபெருமானுடைய வழிபாடு. இதான் சிவ வழிபாடு. எளிமையா அத புரிய வைக்கணும். ஆமா. அப்புறம் பேர மாத்துறேன், ஊர மாத்துறேன், அது குடுக்குறேன், இத குடுக்குறேன்றதெல்லாம் வந்து அது காசுக்கு பண்றது எல்லாமே வந்து அபத்தம். அது அது வெளிச்சம். சாமிக்கு தான் வெளிச்சம். அது நமக்கு வேண்டாம். சிவ. அப்போ ஒரு நல்ல குருநாதர் எதிலும் எதிர்பார்க்க மாட்டாரு. அப்ப இல்லற தர்மம் எதுக்குன்னா, விருந்தோம்பலுக்காக. எதுக்கு விருந்தோம்பல்னா, அடியார்களுக்கு உணவளிக்கிறதுக்காக. அது ஒண்ணு. இன்னொன்னு உயிர்களுக்கு உணவளிக்கிறதுன்றது ஜீவகாருண்யம். அது அன்னம்பாளிப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆனா அடியார்களுக்குன்னு தனியா வந்து சிவனுக்கு ஆட்பட்டவர்களுக்கு உணவளிக்கணும்னு சொல்லும்போது, இல்லற தர்மத்த நம்ம கடைபிடிச்சே ஆகணும். சரி. அடுத்த இல்லறத்தினுடைய நோக்கம் என்னன்னா, உல்லாசமாக இருத்தல் அல்ல. உல்லாசமாக இருத்தல் என்பது பாமரர்களுக்கு. அவங்களுக்கு என்ன சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வேலைக்கு போவாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அப்புறம் வேலைக்கு போவாங்க, உழைப்பாங்க. உழைச்சுட்டு வந்து திருப்பி என்ன போகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு போகமே ரொம்ப உச்சபட்சம். கழுத்துக்கு கீழ இருக்கிற எல்லா சுகங்களும் அவங்களுக்கு உச்சபட்சமா தெரியும். ஆமா. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வந்து வாழ்க்கை, பாமரனுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து உல்லாசமா இருக்கிறது தான் அவங்களுக்கு அது நோக்கமே அவங்களுக்கு உல்லாசம். அதான் அவங்களுக்கு அவங்களுக்கு நோக்கமே என்னன்னா அதுதான். அப்ப அவங்கள போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்கள போய் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ரொட்டீன் அது வினை பயன் அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். ஒரு காலம் இல்ல ஒரு கால் இது எல்லாம் கடந்துருவாங்க. இடுப்ப கடந்து, அப்புறம் வயிற கடந்து, அப்புறம் மார்ப கடந்து 3 நிலைய கடக்கணும். மிருக நிலைய கடக்கணும். அப்புறம் மனித நிலைய கடக்கணும். அப்புறம் வந்து தெய்வ நிலைய அ அவர் மனித நிலைய கடந்து, அப்புறம் தெய்வ நிலைக்கு வரணும். அதுக்கப்புறம் இறைநிலைக்கு வரணும். இது ஒரு ஒரு உயிரும் கடந்து வர்றத பொறுத்து, பக்குவப்பட்ட உயிர்களை பொறுத்து நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்கள். இது வந்து பாமரன் முதற்கொண்டு எல்லாரும் படிநிலை. மனிதனுடைய படிநிலைகள் இதெல்லாம். சரி. இப்ப இந்த பரியங்க யோகம் யாருக்கு அப்டின்னா, இல்லற தர்மத்தில் இருப்பவர்களுக்கு. அப்ப இல்லற தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு நேத்து தான் சொன்னேன் நானு. எத நம்ப வந்து விலக்கி வச்சோமோ, எதெல்லாம் கடவுள் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோமோ, அதெல்லாம் இறைவன் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்கிரீன் போட்டு ஒரு சின்ன ரூம மறைச்சறதுனால சாமி நம்ம சாப்பிடுறத பார்க்காம இருப்பாரா? அது மாரி தான். நம்ம கலவியில் ஈடுபடும்போதும், மனைவியோடு இருக்கும்போதும், யார் கூட இருக்குன்னு சத்தியமா அவருக்கு தெரியும். "எழுதன் கீழ்க்கணக்கு இந்நம்பர் ஈசனே." அவர்தான் சாட்சி பூதேஸ்வரர் அவர்தான். அவருக்கு தெரியும். யார எங்க கூட இணக்கணும், என்ன பண்ணணுன்ற ரகசியம் தெரியும். அந்த ரசவாதம் தெரிஞ்சவர் அவரு. சாமிக்கு தெரியும். ரசவாதம் தெரிஞ்சவர்னால, அப்போ அப்போ அவர போய் நம்ம மறைக்க முடியுமா? ஒரு சின்ன போர்வையிலயோ, சின்ன ஸ்கிரீன்லயோ மறைக்க முடியாது. அப்போ இதுவும் இறை செயல் தான். அப்போ இல்லற தர்மமும் யாருடைய செயல்னா, இறை செயல் தான். அப்போ உற்பத்தி நேத்து தான் சொன்னேன். ஒரு மரம் இருந்தா பூ உண்டு, பிஞ்சு உண்டு, காய் உண்டு, கனி உண்டு. அப்புறம் அந்த கனியிலிருந்து விதை உண்டு. அந்த விதையிலிருந்து திருப்பியும் செடி உண்டு. திருப்பி மரம் உண்டு. இப்படி ஒரு ரொட்டேட் இருக்குது இல்லையா? அது மாரி இந்த மனித குலத்துக்கும் ஒரு இனப்பெருக்க விருத்திய வச்சிருக்கிறாரு. 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் இனப்பெருக்க உற்பத்தி வச்சிருக்கிறாரு. அதுல குறிப்பா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்றதுனால நமக்கும் அந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வச்சு சாமி அத வச்சு தான் அனுப்புறாரு. சும்மா ஒண்ணும் அனுப்பல. அப்போ எதுக்கு இத அனுப்புறாருன்னா, சந்தானங்களை உற்பத்தி செய்வது. சந்தானம்ன்றது குழந்தை. அப்ப எப்படிப்பட்ட குழந்தைய உற்பத்தி செய்யணும்னா, அவனுக்கு ஆட்பட்ட குழந்தைய உற்பத்தி செய்யறதுக்கு தான். அப்போ சிவனுக்கு ஆட்பட்டவர்கள் இந்த உல்லாசத்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இத போகமா பார்க்காம, யோகமா பார்த்து பழக்கப்படுத்துவாங்க. அப்போ இத விரயமாக்க மாட்டாங்க. சொத்த விரயக்க மாட்டாங்க. இப்போ சொத்த விரயமாக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு சொத்து எதிரான்னா,
நல்ல ஆத்ம ஞாயியர்களுக்கு சுக்கிலம் தான், ஆணுக்கு வந்து சுக்கிலம் தான் சொத்து. பெண்ணுக்கு வந்து சுரோனி தான் சொத்து. ஆமா. இந்த சுக்கிலத்துக்கும், சுரோனிதத்துக்கும் மனமே அதிகாரி. அப்ப மனன்ற அதிகாரி யார் ஒருத்தர் கட்டுறாங்களோ, அவங்க சுக்கிலத்தை சேமித்து வைப்பார்கள். அப்ப ஒரு நாளைக்கு ரூ. 1000 நீங்க பேங்க்ல போடுறீங்கன்னா, அப்ப 30 நாளைக்கு ரூ. 1000 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ரூ. 30,000 வந்துருது இல்லையா? அது மாரி, இந்த சுக்கிலத்த வந்து யார் ஒருத்தர் கவனத்த கீழ் பக்கம் திருப்பாம, அதே சுக்கிலத்தினுடைய கரண்ட்ட மேல் பக்கம் திருப்பி, அ ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல, நிலையான பொருள்கள் மேல யார் கவனத்த வைக்கிறாங்களோ, அந்த நிலையான பொருள அவங்க அடைவாங்க. நிலையில்லாத பொருள விரும்புறவங்க, நிலையில்லாத பொருள தேடி போய் விரும்புவாங்க. ஆக, நீங்க கார விரும்பினாலும் சுக்கிலம் செலவாகும். அதே மாரி ஒரு பெண்ண விரும்பினாலும் சுக்கிலம் செலவாகும். அதே மாரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, அது பொம்பளையா இருந்தாலும் சரி. எத நீங்க விரும்புறீங்களோ, அதுக்கு நீங்க சுக்கிலத்தை, சுரோனிதத்தை செலவு செய்தே ஆக வேண்டும். ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் ஒரே சக்தி தான். ஒரே சக்தி தான். கார் வாங்குறதுக்கும், நம்முடைய கனவுக்கும் செலவு பண்றது ஒரே சக்தி தான். ஆ குழந்தை பெத்துக்கிறதுக்கு செலவு பண்றதும் ஒரே சக்தி தான். ஒரே எனர்ஜி தான். ஒரே ஆற்றல் தான். ஒரே சுக்கிலம் தான். ஒரே சுரோனிதம் தான். என்ன அங்க முட்டையா வரப்போது, இங்க விந்தா வரப்போது. அதுக்கு நாதம், இதுக்கு விந்துன்னு பேரு. நாத விந்து கலாதி நமோ நமோன்றாங்கல்ல. அப்ப இந்த உலகம் எதால ஆனதுன்னா, நாதத்தாலயும், விந்தால ஆனது. அதுதான் நேத்து கூட சொன்ன ஒரு டயலாக். நாதா, நாதி, தேவா, தேவி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, நாதமும் விந்தும் போல இருப்பாங்க. அப்படி இழைந்து இருப்பாங்க. அப்பாவும், அம்மாவும், ஈஸ்வரனும், ஈஸ்வரியும் இருக்கிறாங்க. அது மாரி. அப்ப இந்த பரியங்க யோகம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதே அம்மையப்பர போல தான் இருக்கணும். அது ஒரு தீண்டத்தகாத செயலோ, அல்லது வந்து திருட்டுத்தனமா செய்யக்கூடிய களவாத்தனமா செய்ற ஒரு செயலோ இல்ல. நல்லா விளக்கு பெறுது. பிராமணர்லாம் அத செய்வாங்க. ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க. மார்கழியில தான் அவங்க திருமணம் செய்வாங்க. ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க. சில உன்னதமான விஷயங்கள ஆடி மாதத்துல தான் செய்வாங்க. ஆனா வெளிய சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நேர் எதிரா செஞ்சு நம்மள பழக்கப்படுத்தி விடுவாங்களே தவிர, உண்மைய பகிரங்கமா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்போ சத்தியத்தை மறைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னு தெரியாது. தேவ ரகசியங்கள் வெளிய சொன்னா தல மண்டை வெடிச்சிடும்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லுவாங்க. என்னது? தேவ ரகசியங்கள வெளிய சொன்னா மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அதுக்கு நேர் எதிரானது. சத்தியத்தை தெரிந்தவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், ஞானத்தை அறிந்து கொண்டவர்கள், உண்மைய உள்ளவாறு சொல்லணும். அதான் நல்லது. இல்லன்னா அதுவே வந்து ஒரு கேடா மாறிடும். அதுவே ஒரு சாபமா மாறிடும். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினால, இந்த கலவி இன்பத்தையும் சிவபெருமானுடைய பெரும் கருணையா எடுத்துக்கிட்டு, அம்மையப்பரா இருந்து அந்த பணிய செய்யணும். இல்லறத்த செய்யணும். ஆமா. அதான் நான் சொன்னேன் நானு. "நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா" அப்படி சொல்லிட்டு பாரதி சொல்லுவார்ல. அது மாரி நான் வந்து உன்ன பராசக்தியா பார்க்கிறேன். நீ என்ன வந்து ஈஸ்வரனா பாரு. நம்ம 2 பேரும் வாழ்வோம் அப்படின்ற மாரி. குடும்ப விளக்குல பாரதிதாசன் இன்னும் சிறப்பா சொல்லியிருப்பாரு. அதாவது வெறும் கலவி மட்டும் வாழ்க்கை இல்ல. ஒரு மனைவி கணவன்கிட்ட அன்னைக்கு நடந்தது ஃபுல்லா சொல்லும்போதும், ஒரு கணவன் வந்து அன்னைக்கு நடந்தது ஃபுல்லா மனைவி கிட்ட சொல்லும்போதும், மிகப்பெரிய என்னது மிகப்பெரிய புரிதலும், மிகப்பெரிய ஒப்பந்தமும் உள்ளுக்குள்ள ஏற்படும். அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஊடலும், கூடலும் மிக சிறப்பா இருக்கும். அந்த குடும்ப விளக்குன்ற புத்தகத்த நீங்க படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அது வாழ்க்கைக்கு உண்டான மிகப்பெரிய அச்சாணியா பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வந்து வெறும் உடல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லாம, வெறும் உடல் சம்பந்தப்பட்ட உறவும், அதுக்கப்புறம் வந்து மனம் சம்பந்தப்பட்ட உறவும், அதுக்கப்புறம் ஆத்மா சம்பந்தப்பட்ட உறவும் இருக்கு. 3 உறவு வந்து பாமரனுக்கு உடல் பெருசா தெரியும். படிச்சவனுக்கு கொஞ்சம் மனம் பெருசா தெரியும். கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஆன்மாவை கண்ணால பேசக்கூடிய ஆற்றல். அதாவது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்ன்ற பெரிய கலைய கத்துக்கினவங்க எல்லாம் ஆன்மாவுக்கு தரிசனம் செய்ய கத்துக்கிறாங்க. ஆன்ம தரிசனம் பெற்றவர்களால மட்டும் தான் கண்களால புரிந்து கொண்டு என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்குவாங்க. பாமரர்களுக்கு உடம்பே வேட்கை. உடல் வேட்கையை தணிப்பதே அவங்களுக்கு சரியா போயிடும். ஆமா. அப்புறம் கொஞ்சம் படிச்சவங்களுக்கு மன வேட்கை. கொஞ்சம் ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு கண் அசைவு கண்டே ஆத்மானுடைய பசியை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு சிவனடியார் ஆத்ம அனுபூதி பெற்றவர்களாக தான் இருக்கணும். அப்போ உடல் சார்ந்த விஷயத்தை கடந்து, மனம் சார்ந்த விஷயத்த கடந்து, அதுக்கப்புறம் உயிர் தத்துவத்தை நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். உனக்கு பசிக்குதுன்னா எனக்கு பசிக்கல. நீயும் கஷ்டப்பட்டு வந்திருக்க, நானும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீ ஒரு வேலைய பாரு, நான் ஒரு வேலைய பாரு. இப்படி ஒரு சக தோழியா, சக உயிரா பார்த்து யார் ஒருத்தர் போறாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த பரியங்க யோகம் ரொம்ப சுலபமா இருக்கும். ஆமா, ஆமா. ஏன்னா ஒரு உயிர் இன்னொரு உயிர மதிக்குதுல்ல. அப்போ நீ சக உயிர் தானே! ஆமா. இப்போ அந்த பேதம் இல்லாம இவ்வளவு நாள் ஐயோ! இவ்வளவு துணி நீ துவச்சிருக்கிறியே! இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறியே! வா! அப்படிங்கும்போது அதுக்கேத்த மாரி கணவன் மனைவிக்கு சேவை செய்றதும், மனைவி கணவனுக்கு சேவை செய்றதும், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கும்போது, இருக்கிற பொருத்தங்கள்லயே 10 பொருத்தம் எதுடான்னா, மனப்பொருத்தமே சிவானந்த பரமஹம்சர் சொல்லுவார். இருக்கிற பொருத்தங்கள்லயே பெரிய பொருத்தம் எதுடான்னா, மனப்பொருத்தமே. மத்த எந்த ஜாதகங்களும் பொய்யே அப்படின்னு சொல்லுவாரு. காரணம் என்னன்னா, அந்த 10ம் பொருந்துச்சுன்னா போதும். மனம்ன்றத மனசுக்குள்ள இருக்கிற அந்த 10ம் பொருந்துச்சுன்னா,
எல்லா பொருத்தமும் பொருந்தி போயிடுன்னு. அப்போ இருக்கிற பொருத்தங்களே மனப்பொருத்தம் தான் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு சால சிறந்ததா இருக்கும். அப்போ இந்த பொருத்தம் வந்துருச்சுன்னா, எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டாம். மனப்பொருத்தம் தான். ஆமா. இந்த பொருத்தம் வந்துச்சுன்னா, அந்யோன்யமான தம்பதியரா இருப்பாங்க. அவங்க இறைவன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு செய்யும்போது இன்னும் அருமையா இருக்கும். அததான் நேத்து அ முதல் பாடல்ல பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கான விரிவான ஒரு பெரிய தகவல குடுத்துட்டு நான் 2வது பாடலுக்கு போறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 3ஆம் தந்திரத்தில் 19வது தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பரியங்கி யோகம். அந்த அதன் கீழ 2வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இவ்வளோ நேரம் இதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் பேசுறீங்க அப்படின்னா, நான் இந்த முகாந்தரம் குடுக்காம, பேசிக் குடுக்காம சொன்னா நல்லா இருக்காதுல்ல? ஆமா. இல்லற தர்மத்த தான் சொல்லிடணும். அந்த இல்லற தர்மத்தை எப்படி நடத்தணும்னு சாமி என்ன பண்றாங்க? அதையும் ஒரு ஆகமத்துல இப்படிலாம் நடத்தணும்னு சொல்றாங்க. ஆமா. சரி. பாடலுக்கு போயிடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். போதத்தை உண்ணவே போகாது வாயுவோம் மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் சூதொத்தமென் முலையாலும் நற்சுதனோ தாதில் குழைந்து தலை கண்டவாரே போதத்தை உண்ணவே போகாது வாயுவோம் மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் சூதத்தமின் முலையாலும் நற்சூதனோ தாதில் குழைந்து தலை கண்டவாரே. இனி பாடலை பதமா பிரிச்சு பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் சூதத்த மென் முலையாலும் நற்சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே. போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் சூதத்த மென் முலையாலும் நற்சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே. இது பாட்டு பதமா பிரிச்சிட்டோம். இனி பொழிப்புரை வைப்பாங்க. பாடலுக்குண்டான விளக்கத்தை பார்த்துலாம். தர்மம் அதை நம்ம எடுத்துட்டு படிப்போம் இல்லையா? அது இப்போ வாய்ப்பு இல்லை. மாணிக்க வாசகர் அருளிய திருமூலர் அந்த திருமந்திரத்தில் அவர் எழுதின இந்த புத்தகத்துல இருந்து பொழிப்புரையை பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். போதத்தை உண்ணவே போகாது வாயுவும். போதம் மெய்ஞானம், உண்ணுதல் நினைத்தல். சிவசிந்தனையோடு பெண்ணோடு கூடுபவருக்கு காம வாயு விரைந்து வெளிப்படாது. மேகத்த நீர் போன்ற வெள்ளி சுக்கிலம், வியாழன் சுரோனிதம். இப்படி ஈடுபடும் கலவியில் ஆணின் சுக்கிலம் பெண்ணின் சுரோனிதத்துடன் கலக்காது மீளும். மீதொத்த சூதாடும் கருவியை போன்றிருக்கும் இளம் மார்பை உடைய பெண்ணும் சூதன் உடம்பாகிய தேரினை செலுத்துகின்ற ஆணும் தாதில் குழைந்து கூடி கலந்து நாதமாகிய சிவனையும் விந்துவாகிய சக்தியையும் தலை கண்டவாறே தலையில் தரிசிப்பர். தலை கண்டவாறே தலையில் தரிசிப்பர். சூதன் தேர்ப்பாகன். முழுக்க முழுக்க போகம்தான். இந்த போகத்தை அப்படியே எப்படி ஆற்றலா மாற்ற போறோம்? எப்படி? இது ரொம்ப அற்புதமான கலை. இது எல்லா உயிர் 84 லட்சம் யோனிபாதமும் சொல்லி தெரியாத கலை தான். அது எல்லாம் தானா செய்யற கலை தான். ஆனா அந்த கலையை எப்படி இறைநிலைக்கு மாற்றுவது? அதைத்தான் இப்ப நான் திருப்பி சொல்றேன். பொழிப்புரை திருப்பி ஒரு முறை படிச்சிடறேன். போதத்தை உண்ணவே போகாது வாயுவும். போதம்னா மெய்ஞானம். இப்ப சிவஞான போதம்ன்றான்ல, இது மாதிரி மெய்ஞானம்.
அப்போ உண்ணுதல் அப்படின்னு நினைத்தல். அப்போ மெய்ஞானத்தை நினைச்சுக்கிட்டு சிவ சிந்தனையோடு பெண்ணோடு கூடுபவருக்கு என்ன சிந்தனையோட? நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிவ சிந்தனையோடு பெண்ணோடு கூடுபவருக்கு காமவாயு விரைந்து வெளிப்படாது. மேகத்த நீர் போன்ற வெள்ளி சுக்கிலம். நீர் போன்ற வெள்ளி அப்படின்னா சுக்கிலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து வியாழன் சுரோனிதத்தை குறிக்கக்கூடியது. இப்படி ஈடுபடும் கலவியில் ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதத்துடன் கலக்காது மீளும். சூதத்தை அப்படின்னா சூதாடும் கருவியை போன்றிருக்கும் இளமார்பை உடைய பெண்ணும் சூதன் உடம்பாகிய தேரினை செலுத்துகின்ற ஆணும் தாதில் குழைந்து கூடி கலந்து நாதமாகிய சிவனும் விந்துவாகிய சக்தியும் தலை கண்டவாறே, அதாவது தலையில் தரிசிப்பர் அப்படின்னு. இதான் இப்போ நம்ம அப்படியே நான் பாடலா இப்போ நம்ம யதார்த்தமா சைவநெறி பாடசாலை இதுக்கான பொருளை நம்ம பார்த்துடலாம். சிவாயனம் திருச்சிட்டம் அவர் பொருளை அழகா ஓப்பனா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அடியார்களுக்கு நம்ம அப்படியே பகிர்ந்துருவோம். திருச்சிற்றம்பலம். போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் அப்படின்னா இது ஒரு பெரிய ரகசியம். முதல் வரியே பெரிய சூத்திரம். என்ன சூத்திரம்னா, இறைவனை முன்னிறுத்திட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க போகத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட முடியாது. அதாவது சட்டு புட்டுன்னு போனோமா வந்தோமான்லாம் என்ன பண்ண முடியாது. என்னன்னா போகத்தை சிவஞானத்தை சிவபெருமானுடைய சிவஞான எம்பெருமான் தான் நடத்துறாருன்றது எம்பெருமான் அப்படியே நினைச்சுக்கிட்டு உண்ணுதல். போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் சிவ சிந்தனையோடு பெருமாட்டி அவங்கவுங்க பத்தினியை அவங்கவுங்க உண்டான பொருளை கூடும்போது பெண்ணோடு கூடுபவர்களுக்கு காம வாயு விரைந்து செல்லாது வெளிப்படாது. அவனை எடுத்துங்கவுத்தன்னு என்ன பண்ணாது. அங்க என்ன பண்ணது போனோமா என்னது. அப்போ விபச்சார விடுதிகள்ல காசு கொடுத்துட்டு போறப்ப அந்த அந்த ஒரு 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 வேலை இருக்கு இல்லையா, அது என்னது கூலிக்கு மாரடிக்கிறது, பிணத்தோட படுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாம உருத்தான பொருள் தனக்குண்டான பொருள் பார்வதியாகவும் தனக்குண்டான கணவன் ஈஸ்வரனாகவும் பாவிச்சு, அப்போ யார் ஒருத்தர் சிவசிந்தனையோடு அந்த கூடுதல்ல ஈடுபடுறாங்களோ அப்படி ஈடுபடும் போது எம்பெருமான் திருவருள் கருணையை நினைச்சுக்கிட்டு பண்ணும் போது அது என்ன நடக்குதுன்னா அங்க எடுத்தங்கவுத்துன்ற வேலை நடக்காது. அதான் காசு கொடுத்துட்டியா போனையா அப்படி வியாபாரமாக இல்லாமல் ஒரு விலை மாதர்கிட்ட போற மாதிரி இல்லாம ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரியம் போல சிவசிந்தனையோட இருந்துதான் பண்ணணும். எம்பெருமானுடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது அங்க எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரத்தன்மை இல்லாமல், ஒரு உடல் வேட்கை மட்டும் இல்லாமல், மன வேட்கை மட்டும் இல்லாமல், உயிர் வேட்கையும் கடந்து ஆத்ம லாபத்தோட ஆன்ம அனுபூதி பெறுவதற்கான ஒரு பெரிய சேர்க்கையாக அது அமையும். அதைத்தான் என்ன சொல்றாங்க, போதத்தை உண்ணவே போகாது வாயுவும். அப்ப எடுத்தங்கவுத்தன் அங்க நடக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில். அப்போ இங்க வெள்ளின்றது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. வெள்ளினாலே அது சுக்கிரன் தான். வியாழன்ன்றது சுரோனிதான் சொல்றாங்க. அப்போ வியாழ நோக்கம் வந்துருச்சுன்னா கல்யாணம் ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்துல சொல்லுவாங்கல்ல, குருபலம் இருக்குதான்னு பாருங்கன்னுவாங்க. குருன்னா என்ன? வியாழன். குருபலம் இருந்ததுன்னா அவருக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். குருபலம் இருந்ததுன்னா குருபலம் இருக்குதான்னு பாருங்க. பொண்ணுக்கு குருபலம் இருக்குதுங்க, மாப்பிள்ளைக்கு இல்லைன்னுவாங்க. மாப்பிள்ளைக்கு குருபலம் இருக்குதுங்க, பொண்ணுக்கு இல்லைன்னுவாங்க. ஆக 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் குருபலம் இருந்ததுன்னா உடனே திருமணத்தை முடிச்சிடலாம். இதுதான் அந்த ரகசியம். குருபலம்னா என்னன்னா சேர்க்கைக்கு உண்டான வித்தை அங்க இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, அது இல்லைன்னா அது எவ்வளவுதான் கூட்டு வச்சாலும் நடக்காது. அந்த வகையில தான் மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் அப்படின்னா, இந்த வெள்ளியும் இந்த வியாழன்னா என்ன அர்த்தம்னா பெண்ணுக்கு உண்டானது சுரோனிதம். அதை வியாழன்னு சொல்லி இங்க சுட்டி காமிக்கிறாங்க. பொதுவா வியாழன்றது ஆண் கிரகமாகவும் வெள்ளியை பெண் கிரகமாகவும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா சுக்கிரன்னும் போது அது சுக்கிலத்தை குறிக்கக்கூடியது, அது வியாழன்னும் போது சுரோனிதத்தை குறிக்கக்கூடியதா அது சொல்லுவாங்க. ஏன்னா மீன ராசியில தான் குரு உச்சம் பெறுவார்னு சொல்லுவாங்க. மீன ராசியில உச்சம் பெறுவார்னு சொல்லுவாங்க. அந்த அது மச்சம்னா மீன். ஆமா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல உச்சம் பெறுதுன்னா அப்போ அது சுரோனிதமா தான் நம்ம பார்க்கணும். அப்போ இங்க என்னன்னா மேகத்த வெள்ளியும் மீளும் வியாழத்தில் அப்படின்னா இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா சுக்கிலமும் சுரோனிதமும் அவ்வளவு சீக்கிரம் கலந்துடாது. சிவ சிந்தனையோடு அன்போட ஒன்றி இருக்கும் பொழுது இந்த சுக்கிலமும் சுரோனிதமும் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்போ இப்படி ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அது கலவியில போய் ஒரு பெரிய இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையில விடாம அதுவே தவமா மாறிடும். அப்படி தவமா மாறும்போது
அந்த போகத்தை யோகமா மாத்தக்கூடிய கலையை அடுத்த வரியில சொல்றாரு. சூதத்த மென்முலையாலும் நற்சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே. அப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே கழுத்துக்கு இருக்கிற எல்லா அவயங்களையும் கடந்து புருவ நடுவுல போய் நிக்கக்கூடிய மிக அற்புதமான வித்தையை இங்க திருமந்திரத்துல நமக்கு சொல்லித்தராரு. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, தனிமையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க கேசரி யோகத்தை மிக சுலபமாக கற்றுக்கொள்வார்கள். இப்ப கணவன் மனைவியா இருக்கிறவங்க எப்படி இந்த கேசரி யோகத்தை அனுபவிக்கணும்னா, கேசரி யோகத்துக்கு போறதுக்கே இந்த உடம்புன்ற ஒரு தோணி தேவைப்படுது. அப்போ இந்த மாட்டுக்கு பச்சை புல்ல காமிக்கிற மாதிரி இதுக்கு கூடல்னு ஒண்ணு, அத கூடல் அப்புறம் கூடல் ஊடலை உண்டாக்கி அதுக்கப்புறம் கூடல் கிட்ட போய் எடுத்த உடனேயே சுரோனிதத்தையும் சுக்கிலத்தையும் செலவு பண்ணாம ஒரு இயந்திரத்தனமான ஒரு உறவுக்கு போகாம அன்பா பேசி அப்போ இடுப்பை கடந்து வயிறை கடந்து மார்பை கடந்து தொண்டைக்குழியை கடந்து 2 பேருமே கவனத்தை கொண்டு வந்து புருவ நடுவுல நிறுத்தி அப்போ தலையில் இறைவனை தரிசிப்பார்கள். அப்போ நாதமும் விந்தும் ரொம்ப நாதமும் விந்தும் கலந்து அம்மையப்பர் போல கலந்து தாதில் குழைந்து கூடி நாதமாகி சிவனும் விந்துவாகிய சக்தியும் தலை கண்டவாறே. அப்படின்னா தலைவன் இருக்கிற இடம் இது புருவ நடு. அப்போ கணவனும் மனைவியும் சேரும் பொழுது இப்படி இயந்திரத்தனமா உடனே கூடிடாம நின்னு நிதானமா, பாமரர்களுக்கு உடல் பிரதானம், படிச்சவங்களுக்கு மனம் பிரதானம், இன்னும் உயிர் பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு உயிர் பிரதானம், பக்குவப்பட்டவங்களுக்கு ஆன்மா பிரதானம் சொல்ற மாதிரி ஆத்ம நிலையை ஆத்ம அனுபூதி அடைஞ்சவங்களுக்கு புருவ நடுவே பிரதானம். அப்ப புருவ நடுவுல வந்து நிக்கிறதுக்கு கீழே இருக்கிற இந்திரியங்கள் எல்லாம் தட்டி மெதுவா இணைச்சு கொண்டு போய் அங்க நிறுத்திடுவாங்க. இதுதான் அவங்க சொல்றாங்க, மெதுவா கலவியில் கடவுள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தலைப்பு என்னன்னா, கலவியில் கடவுள் தரிசனம் செய்வது எப்படி அப்படின்னா, ஒரு தம்பதிகள் இறை தரிசனம் இங்கேயே செய்யலாம், கோயிலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அப்போ ஒரு ஒரு கள்ளத்தனம் ஒரு நல்லத்தனம், இப்ப ஒரு கள்ளத்தனம், இப்ப கணவன் மனைவி பேசுறதுக்கு ஒரு பிறைவேசி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அந்த பிறைவேசிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு பயன்படுத்தணும். எப்படி அந்த பிறைவேசியை இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு பயன்படுத்தணும். அப்போ இது எப்படின்னா மிகப்பெரிய உன்னதமான ட்ரிக், இது தந்திரம்னு இதுக்கு பேரு. தந்திரான்ற நூல் இதுதான் சொல்லுது. ஒருவேளை இங்கிருந்து தந்திரான்ற நூலை எடுத்துப்பாங்களான்னு எனக்கே சந்தேகம் வந்தது. 2வது பாட்டு படிச்ச உடனே தந்திரா நூலை படிச்சவங்க நல்லா தெரியும், வடநாட்டுல அது பெரிய பிரபலமான நூல். தந்திரான்னா குறுக்கு வழியில இறைவனை அடைவது எப்படி, குறுக்கு வழியில இறைவனை அடையிறது எப்படி. அந்த புத்தகம் பெருசா ரொம்ப சொல்லும். கணவன் மனைவியோட சேர்ந்து, மனைவி கணவனோட சேர்ந்து பெரிய பெரிய கொக்கோகம் புத்தகங்கள்லாம் பெருசு பெருசா எழுது. காமசூத்திரம் ராகுல் வாத்சால்யனார் எழுதுனது. சூத்திரங்கள்ல எழுதி வச்சிருக்கிறேன். எப்படி முதல்ல ஆரம்பிக்கணும், எப்படி எப்படி படுக்கணும், எப்படின்ற எல்லா விஷயங்களும் ரகசியங்களை சொல்லித்தர புத்தகங்கள் எல்லாம் கூட இங்க தோத்து போயிட முடியுது. அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எடுத்த உடனேயே இப்படி சுக்கிலத்தையும் சுரோனியத்தையும் செலவு செய்யாம எம்பெருமானுடைய நினைவோட போனீங்கன்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அப்போ கடவுளை காணும் ஆற்றல் கலவியில் உண்டு. அப்போ அதை வந்து வெறுமனே இயந்திரத்தனமா இல்லாம அது ஒரு புனிதமான ஒரு விஷயமா நீங்க பார்த்து அதையே ஒரு யோகமா மாத்தக்கூடிய கலையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களாக அப்படின்றதான் 2வது பாட்டினுடைய தாற்பயம். அப்போ போதத்தை உண்ணவே போகாது வாயுவும் உண்ண. அப்போ சிவஞான போதத்தை சிவபெருமான மனசுல நினைச்சுக்கிட்டோம்னா ஒருபோதும் நம்மளுக்கு சுக்கிலமும் சுரோனிதமும் அவ்வளவு சீக்கிரம் செலவாகாது, நீட்டித்து கொண்டே போகலாம். 2வது வரி என்ன சொல்றது, மேகத்தை வெள்ளியும் வியாழனும் சுக்கிரன் அதான் சுக்கிலமும் சுரோனிதமும் கட்டுப்பட்டு நிற்கும், சூதத்தை மென்முலையாலும் நற்சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறு. அப்ப என்ன பண்ணலாம்னா அவ்வளவு சீக்கிரம் போகாத சுக்கிலமும் சுரோனிதமும் எங்க போய் நிக்கும்னா புருவ நடுவுல போய் நிற்கும். அப்போ ஏகாந்தமா இருக்கலாம். இதுதான் போகத்தை யோகமா மாத்துறது. அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்படி மேல இருக்கும் பொழுது புருவ நடுவுல தன் தலைவனை தரிசனம் பண்ணலாம். இதுதான் அங்க ரகசியம். அப்ப கேசரி யோகத்துக்கு தன்னைத்தானே எதிர்கொள்றதுக்கு மிகப்பெரிய பக்குவம் தேவைப்பட்டது இல்லையா. அதே மாதிரி தம்பதிகளா இருக்கிறவங்க எப்படின்னா இப்படிதான் வந்து யோகத்துக்கு வரணும். ஆமா, இதுதான் ஒரு உன்னதமான கலை. இந்த கலையை தெரியாம தான் எப்படி வாழணும், ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், என்ன வாழணும், அதையே ஒரு தெய்வீகமா பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாம போனதுனால தான் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையும் வாழ்க்கையில விரக்தியும் வேதனையும் துன்பமும் நம்மளை வந்து என்ன பண்ணுது, வாட்டுது. அப்போ எது தரிசனம் அப்படின்னா இதுதான் கடவுள் தரிசனம். அது வந்து உன்னதமான செயல். அப்போ 72,000 நாடி வேலை செய்யுதுன்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஆணுக்கு 15 நிமிடங்கள் இருந்தாலும் 72,000 நாடியும் வேலை செஞ்சாதான் சுக்கிலம் வேலை செய்யும். அந்த அம்மாவுக்கு
72,000 நாடியும் வேலை செஞ்சாதான் சுரநீரத்தை கொண்டாந்து கருமுட்டையை கொண்டாந்து நிறுத்த முடியும். அப்போ எவ்வளவு பெரிய உன்னதமான வேலை. ஆமா. அங்க பைரவர் ரெடி ஆகணும், இங்க பைரவி ரெடி ஆகணும். ஆமா. ஆமா. அங்க நாராயணன் வந்து கவுந்து படுத்துக்கணும். ஆமை போல கவுந்து படுத்துக்கணும். இங்க பைரவர் வரணும். அப்ப 33 தேவர்கள் வரணும். அசுரர்கள் வரணும். வாசுகின்ற பாம்பு வரணும். அப்புறம் வாயுன்ற பூதம் வரணும். மூச்சு இறைக்கும். அப்போ வேர்த்து போகும். இத்தனையும் நடக்கும். எங்க நடக்கும்னா உடம்புக்குள்ள நடக்கும். இத்தனையும் உடம்புக்குள்ள நடக்குன்னா அத்தனை தேவர்களும் ஒத்துழைச்சாதான் ஒரு சந்தானம் உற்பத்தி ஆகும். அப்ப இவ்வளவு ரகசியங்கள் பொருந்தியதுதான் இந்த சம்பந்தம், உடல் சம்பந்தம். இப்படிப்பட்ட உடல் சம்பந்தத்தை இது ஒரு இயந்திரமாகவோ, இது ஒரு பெரிய இது என்னது ஒரு தீட்டு மாறியோ, ஒரு அசிங்கமாவோ பார்க்கவே கூடாது. இது எப்படின்னா உன்னதமா பார்க்கணும். இத ஒரு கலையா பார்க்கணும். இதுதான் சாமியோட பெரும் கருணையா பார்க்கணும். ஏன்னா இது இல்லாம உற்பத்தி இல்லல்ல. இது இல்லாம படைப்பு இல்ல. இது இல்லாம காப்பு இல்ல. இது இல்லாம மறைப்பு இல்ல. இது இல்லாம அதாவது அழிப்பு இல்ல. இது இல்லாம அருளல் இல்ல. இதுதான் இங்க 5 தொழிலும் இங்கதான் நடக்குது. அதனாலதான் இது வந்து பெரிய இத வந்து என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் உன்னதம் இது. இது உன்னதத்தில் உன்னதம். அப்ப உன்னதத்தில் உன்னதமா பார்க்க வேண்டிய ஒரு பொருள கேவலமா பார்க்கக்கூடாது. ஆமா. இது கேவலமா பார்க்கணும். இது அசிங்கமா பார்க்கக்கூடாது. இது ஒரு தெய்வீகமா பார்க்கணும். அப்போ அடியார்களை எப்படி பார்க்கணும்னா, நான் சொன்ன மாரிதான். அப்போ சந்தானத்த உற்பத்திக்காகவும், அந்த எம்பெருமானுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு உற்பத்தி பண்றதுக்காக அந்த கருப்பையை, கருவாசத்தை அந்த நிலத்தை நம்ம உழுது பயிர் வச்சு பக்குவப்பட்டு மகசூல் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர, வேற எதுக்கும் அது பயன்படாது. மத்ததுக்கு வந்து உல்லாசமா இருக்குதுன்னா, சாதாரண மனுஷங்க அது உல்லாசமா தெரியலாம். ஆனா துன்பத்தை தான் தரும். ஆமா. ஆமா. இதுதான் திருமங்கை ஆழ்வார்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவாரு. அவர் வந்து ராஜாவா இருந்தார். அவர் பார்க்காத பெண்களே கிடையாது. 16 வயசு பெண்ணு வேணும்னா 16 வயசு பொண்ணு. 18 வயசு பொண்ணு வேணும்னா 18 வயசு பொண்ணு. ஏன்னா ராஜா இல்லையா? போற இடங்கள்லாம் என்ன பண்ணுவாரு? விரும்பிடுவார். அவர் அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுவாரு? நேத்து நைட் இருந்த பெண்களோட இருந்து மறுநாள் ஃபுல்லா அத நினைச்சு பார்த்துன்னே இருப்பாராம். நேத்து அப்படிலாம் இருந்தேன்ல. நேத்துலாம் இப்படிலாம் இருந்தேன்ல. ஓ! அவங்கள ரொம்ப குண்டா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஒல்லியா இருக்கவங்க எப்படி? இப்படி நினைச்சு நினைச்சு பார்த்து அவர் பெருமாள் கிட்ட அழுது அழுது திரும்ப இங்க பாசுரங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்னடா இது? சைவ சம்பந்தப்பட்ட நூல்ல வந்து இப்படிலாம் பேசணும்னு நினைக்காதீங்க. திருமங்கை ஆழ்வார், மங்கை ஆழ்வார். அவ்வளோ போகங்களை செஞ்சவர் தான் அவரு. அனுபவிச்சு அனுபவிச்சு பார்த்துட்டு, அப்ப கடைசியில இப்ப எந்த போகம் பெரிய போகம்னா, பெருமாள அனுபவிக்கிறது தான் பெரிய போகம் அப்படின்ற மாரி அவர் ஒரு முடிவுக்கு வருவார். அதுபோல தான் இது வந்து அதான் சொன்னேனே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உலகத்துல இருக்க எல்லா பெண்களையும் ஒரு ஆணால புணர முடியாது. உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளையும் ஒரு பெண்ணு புணர முடியாது. அதான் ஓஷோ அழகா சொல்லுவாரு. இது ஒரு நிறை இல்லாத இது வந்து ஒரு ஓட்டப்பானை மாதிரி. ஆக ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இத கண்டுபிடிச்சு, இது தெளிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அத அப்படியே மேல கன்வெர்ட் பண்ணி கழுத்துக்கு மேல போற வழிய தான் பார்க்கணுமே தவிர, கீழ போகிற வழிய பார்க்கக்கூடாது. இதான் ரகசியம். அப்ப நல்ல ஞானிகள், நல்ல யோகிகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த போகத்திலிருந்து யோகத்துக்கு மாத்துற கலைய தான் செய்வாங்களே தவிர, போய் மாட்டிக்க மாட்டாங்க. சரி அப்படி மாற்றவங்கலாம் என்ன கதி ஆகும்னா, மரணத்துக்கு தான் போவாங்க. அதான் சொன்னேனே, அது ரொட்டேட் லைஃப். ஆமா. அந்த பிறவி எண்ணம். பிறவி சக்கரத்துல போய் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு அது என்னன்னா, அவங்க காலாகாலத்துக்கு உற்பத்தி பண்ணுவாங்க, திருப்பியும் போவாங்க, காலாகாலத்துக்கு உற்பத்தி பண்ணுவாங்க. பண்ணி 10 குட்டு போடுற மாரி அவங்க என்ன ஆயிடும், அவங்களுக்கு அது கணக்கே இல்லாம போயிட்டே இருக்கும். பிறவி போயிட்டே இருக்கும். அப்ப பிறவி தடைப்படுதுனாலே சாமி நம்மள தடுத்து ஆட்கொள்றாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பெருங்கருணை. சாமியோட பெருங்கருணை அங்க வந்து நிக்குது. அப்போ அது எல்லா சோதனையும், எல்லா வேதனையும் நல்லதுக்கு தான் நம்ம நினைச்சுக்கணும். சாமியோட பெருங்கருணைய நம்ம நினைச்சுக்கணும். துக்கம், விரக்தி, வேதனை இதெல்லாம் சாமி தடுத்து ஆட்கொள்றதுக்கு நமக்கு குடுக்காது. ஆமா. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த உலகம் இயங்குதுன்றது அபத்தம். அபத்தங்கன்னா இதுக்காகவே உலகம் ஒண்ணும் இயங்கல. சரியா? இது சந்தான உற்பத்திக்காக மட்டும் தான் இது வச்சது. ஆமா. இது மறைச்சதுனால அந்த உடம்பு அவயங்கள்லாம் நம்மள இழுக்குது. எந்த பொருள் மறைச்சு மறைச்சு வைக்கிறாங்களோ அந்த பொருள் என்ன பண்ணும்? நம்மள இழுக்கும். ஆமா. அப்ப அது ஒண்ணுமே இல்லன்னும்போது பஜார்ல நிஜார்லாம் போறது எது? நாயி. அதுக்கெல்லாம் என்ன கிடையாது. ஆடி மாசத்துல தோணா மட்டும் தான் என்ன பண்ணும்? ஆடி மாசத்துல அதுக்கு எப்போ அந்த ஸ்மெல் வருதோ, யோனியிலிருந்து அந்த ஸ்மெல் வந்த பிறகு தான் அது உடல் உறவுக்கு தயாராகும். 365 நாள் அதுக்கு பெனட்ரேட் பண்றது கிடையாது. 365 நாள் எதுவுமே என்ன பண்ண உடல் உறவுக்கு தயாராகும். ஆனா மனுஷன் தான் திருப்பி திருப்பி மறைச்சு வச்சு அதுல ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் இருக்கிற மாரியே காமிச்சு, எல்லாரும் ஆண வந்து பெண்ண தக்க வைக்கிறதுக்கும், பெண் ஆண தக்க வைக்கிறதுக்கும் என்னென்ன சூழ்ச்சி செய்ய முடியுமோ அத்தன சூழ்ச்சி செய்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாராலும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியாது. ஆமா. ஒரு சின்ன தாலி கயித்துனால ஒரு பெண்ணுடைய மனச என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. அதே மாரி கல்யாணம் ஆயிட்டதுன்றதால ஒரு ஆண வந்து முழுக்க முழுக்க அதிகாரம் பண்ண முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட உலகம். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட உலகம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்கு.
அந்த உலகத்துல அவங்க ராஜாவா இருப்பாங்க, ராணியா இருப்பாங்க. என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா பேருக்கு ஒண்ணும் அதிகாரம் பண்ணிக்கலாம். நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. ஆனா முழுசா ஆள முடியாது. நல்லா தெரியும். யாரும் யாரும் இங்க ஆளவே முடியாது. ஆன்மா மட்டும் தான் பரிசுத்தமானது, பரிசுதந்திரமானது. அதனால ஒரு கண்ட்ரோல்ல யாரையும் கொண்டு வர முடியும். இங்க யாரும் யாருக்கும் அடிமையும் கிடையாது. ஆனா இல்லற தர்மம் எதுக்குன்னா, வாழ்க்கை துணை நலம்னு சொல்றாங்க. வாழ்க்கை துணை நலம்னா, என்னுடைய கொள்கை இது. என் வாழ்க்கையில இந்த கொள்கையில நான் இருக்கிறேன். இந்த கொள்கைக்கு நீ ஒத்து வந்தா என் கூட வா. அவ்வளவுதான். என்னுடைய வினை இது. ஆமா. என்னுடைய டார்கெட் இதுதான். என் வாழ்க்கையுடைய லட்சியம் இதுதான். அப்ப நல்ல லட்சியங்களுக்கு, நல்ல நோக்கங்களுக்கு, சிவனடியார்களுக்கு உதவி செய்யும்போது ஒரு துணை தேவைப்படும். இதுக்கு என் கூட இருந்து அ அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப என் கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றா உனக்கு சந்தோஷம்னா நீ வா. அவ்வளவுதான். அஞ்சோ, கூழோ, ஆ ரூ. 1 ரூ. 2 செத்தாலும் உன் கூட தான் சாவுன்ற ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா, கண்டிப்பா நிச்சயம் அது கூட நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அந்த நட்பு பெரிய நட்பு. அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைச்சா, அது யாருக்கும் ஒரு கடவுள் குடுத்த கிஃப்ட். அதான் என் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் குடுத்த வரம். ஆமா. உங்க கூட நான் பயணிக்கிறேங்க. ஆமா. வாழ்வோ! சாவோ! நான் உங்க கூட இருந்துட்டு போறேன். அப்படின்னும்போது, அப்ப உங்க வினைக்கு நான் துணை நிக்கிறேன். உங்க வினைக்கு நான் துணை நிக்கிறேன். அப்ப வினை சார்ந்து தான் இதுவும் நடக்குது. எல்லாருக்கும் துணை இல்ல. ஒரு திருடனுக்கு ஒரு திருடி, ஒரு மொள்ளமாரிக்கு ஒரு மொள்ளமாரி, ஒரு முட்சவிக்கு ஒரு முட்சவிக்கு, ஒரு நல்லவனுக்கு ஒரு நல்லவன். அப்படின்னு அது ஆண்டவன் போட்ட பிச்சை. ஆமா. அவங்க வினைக்கு ஏத்த மாரி தான் மனைவி அமைகிறது கூட. அவங்க என்ன வினைய ஆற்ற வந்திருக்காங்களோ, அந்த வினைக்கு ஏத்த மாரி தான். நெறைய வினைய ஆற்ற போறாங்கன்னா, 1 மனைவி, 2 மனைவி, 3 மனைவிலாம் கூட கிடைக்கும். ஆமா. அது வினைய பொறுத்து. வல்வினைய பொறுத்து. பெரிய பெரிய வினைகளை பொறுத்து அவனுக்கு இன்னும் நெறைய இருக்குன்னா, இந்த மாரி நடந்து அமைஞ்சுக்கிட்டே போகும். அவன் இன்னும் இன்னும் எத்தன பேர் இன்னும் எத்தன எத்தன பெரிய பட்டினத்தார் சொல்லுவார்ல, இன்னும் எத்தன எத்தன பிறவியோ, இன்னும் எத்தன எத்தன யோனியோ, இன்னும் எத்தன எத்தன முலையோ, இன்னும் எத்தன எத்தன கடந்து வரப்போறானோ தெரியலையே! அப்படின்னு அவரே சொல்லிக்குவார்ல, அதே மாரி தான். அப்போ இது சுருங்குறதும், விரியறதும் சாமியோட பெருங்கருணை. ஆமா. இன்னும் புணர்ந்தே முடியலன்னுவாங்க. சிவபெருமானும், பார்வதியும் இன்னும் புணர்ந்தே முடியலன்னு ஒரு புத்தகம் சொல்லும். காரணம் என்னன்னா, அவங்க முடிச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்ல. அது இன்னும் முடியவே இல்ல. இரவு, பகல்ன்றது எப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதோ, அதே மாரி அம்மையப்பருடைய சேர்க்கையும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதனால தான் திருப்பள்ளி எழுச்சியும், திரு காலையில திருப்பள்ளி எழுச்சியும், மாலையில பொன்னூசலும் பாடிட்டே இருக்குது இன்னைக்கும் கோயில்ல. ஆமா. இது ஒரு முடியாதது. இது ஒரு முடியாதது. ஆமா. எப்படி இரவு, பகல் தொடர்ந்து நடக்குதோ, பூமி சுத்துறது எப்படி தடுத்து நிறுத்த முடியாதோ, அது மாரி இந்த சம்பவமும் தடுத்து நிறுத்த முடியாது. சரி. அதை எப்படி நம்ம யோகமா மாத்தணுன்ற கலையத்தான் இப்ப இந்த பாட்டுல பார்த்தோம். இன்னொரு முறை இந்த பாட்ட நான் படிச்சிடுறேன். ஆனா இன்னொரு முறை விளக்கிடுறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவபெருமானுடைய நோக்கத்த, சிவபெருமானுடைய போதத்த, சிவபெருமானுடைய ஞானத்த, சிவபெருமானையே மையமா வச்சு யார் ஒருத்தர் பெண்ணோட கூடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து உடனே சுக்கிலமும், சுரோனிதமும் செலவாகாது. அப்படின்ற தந்திரத்த திருமூல நாயனார் நமக்கு சொல்றாரு. அப்படி சுக்கிலமும், சுரோனிதமும் உடனே ஸ்கலிதமாகாம, அ அதையே நாதமா, அப்படியே ரிதமா கொண்டு போணும். அப்படியே ரிதம்ன்னா ஏகாந்தமா இருக்கு. அப்ப இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஔவையார் சொல்றாங்கல்ல. அப்போ இப்ப திருப்பி அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னா, 2 பேருக்கும் ஃப்ரீக்வென்சி ஒத்து போச்சுன்னா, அவங்க இயந்திரத்தனமா இருக்க மாட்டாங்க. அவ்வளதான். 2 பேரும் இருக்கிற இடமே கைலாசமா இருக்கும். 2 பேரும் இருக்கிற இடமே சொர்க்கமா இருக்கும். 2 பேரும் இருக்கிற இடமே ஆமா. அப்ப இது எப்படி நரகமா மாறுது? அப்படின்னா, ஆன்மா உடம்பு ஒத்துழைக்கும், மனம் ஒத்துழைக்காது. மனம் ஒத்துழைக்கும், உடம்பு ஒத்துழைக்காது. இப்ப இது 2மே ஒத்துழைக்கும், ஆன்மா ஒத்துழைக்காது. அப்ப உயிர் ஒத்துழைக்காது. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு தடைப்படும் பொழுது நரகம் வந்துருது. அப்ப வெறுமனே இயந்திரத்தனமா ஒருத்தர் ஏமாத்திக்கிறது. நான் உனக்கு அன்பா இருக்கிற மாரி ஏமாத்துறது. அப்ப உள்ளுக்குள்ள இன்னொருத்தர் கூட இருக்கிறது. இப்படி இப்படி ஒரு கள்ளத்தனத்த உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு, வெளியில ஒண்ணு பேசும்போது, அந்த வீடு நரகமாக மாறிவிடும். ஆமா. அங்க காசு பிரதானமா போயிடும். பொருள்கள்லாம் அதான் ப்ராப்பர்ட்டிலாம் பெருசா போயிடும். அன்பு குறைஞ்சு போயிடும். அதாவது பொருள்கள்லாம் பெருசா போயிடும். அன்பு குறைஞ்சு போயிடும். அன்பு குறைஞ்சு போன இடத்துல வாழ்க்கை கசந்து போயிடும். வாழ்க்கை கசந்து போன இடத்துல வெறுமனே கணவன் மனைவியா இருப்பாங்க. அவ்வளவுதான். வெறுமனே வாழ்ந்துட்டோம். வாக்கப்பட்டேன். என் தலையெழுத்து. உன்ன கட்டி நான் என்னத்த கண்டேன். அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அப்ப கட்டாயத்தின் பேர்ல வாழறதும், இன்னைக்கு அ சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதும், அப்புறம் வந்து இருக்குதுன்றதுக்காக கல்யாணம் பண்றதும், அப்புறம் வழக்கத்துக்காக கல்யாணம் பண்றதுக்காக, கௌரவத்துக்காக கல்யாணம் பண்றது எல்லாமே இப்படிதான் முடியும். ஆமா. அப்போ இது வீம்புக்காக கல்யாணம் பண்றது, இது எல்லாமே அ இந்த 3 கூடுமான்னா கூட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ உடல் சார்ந்த சேர்க்கை, அப்புறம் மனம் சார்ந்த சேர்க்கை, அப்புறம் உயிர் சார்ந்த சேர்க்கை, அப்புறம் ஆத்மா சார்ந்த சேர்க்கை நடைபெறுமான்னா வாய்ப்பே இல்ல. அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா, அதான் காந்தர்வம். அந்த திருமணத்துக்கு உத்தமமான திருமணத்துக்கு என்ன பேரு? கந்தர்வம். அதான் அண்ணலும் ராமனும் சீதையை நோக்குனாங்க இல்லையா? அண்ணலும் நோக்கினாள், அவளும் திருப்பி திருப்பி வைணவத்துல இருந்து தான் நம்ம உதாரணம் குடுக்க வேண்டியதா இருக்கு.
அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த காதல் தான் என்னது? கந்தர்வ காதல். பார்த்த உடனே புடிச்சு போச்சு. அது எல்லாம் பொருந்தி போயிடும். அந்த லட்சணங்கள் எல்லாமே பொருந்தி போயிடும். அதுதான் இருக்கிற திருமணங்களே உத்தமமான திருமணம்னு சொல்லுவாங்க. அப்படி அப்படி சேர்க்கை நடக்குது இல்லையா? அந்த சேர்க்கை தான் சரியான சேர்க்கையா இருக்கும். ஆமா. மத்தபடி எல்லாத்தையும் பார்த்து பொருத்தி ரூ. 1,00,00,000 ரூ. 1,50,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசத்துல டைவர்ஸ் வாங்குற கேஸ்லாம் இருக்குது. ஆமா. இப்படி ஒத்து போகாத ஒரு இடத்துல போய் அப்புறம் வேஸ்ட்டா இவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி வீணா போச்சுன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஆக பொருத்தங்கள்ல அடியனுக்கு சாமி உபதேசம் பண்ண மாரி, சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாரி பொருத்தங்கள்லயே பெரிய பொருத்தம் மனப்பொருத்தம். ஏன்னா மனம் தான் நந்தி. அது வழிவிட்டா தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். இந்த உண்மைய தெரிஞ்சவங்க பக்காவா மனசனுடைய அறிவுரையை கேட்டு, அதனுடைய இயல்புப்படி அதே சொல்லிடும். இது சேரும், இது சேர்க்காது. இது கூடும், இது கூடாது. இது ஆகும், இது ஆகாது. இது நடக்கும், இது நடக்காது. மனசுக்கு நல்லா தெரியும். இது ஆகும், இது ஆகாது. இது இங்க முடியும், இது இப்படியே முடியும்ன்றது நல்லா தெரியும். அப்போ அதன் அடிப்படையில தான் மனம் பொருந்துச்சுன்னா எல்லாம் பொருந்தும். அப்போ மனத்தினுடைய நோக்கம் இறை நோக்கமா இருந்ததுன்னா, அந்த தம்பதிகள் வந்து 2 பேருக்கும் டார்கெட் இறைவன் தான். அப்படின்னா, அது அற்புதமான ஒரு இல்லற சூழல வகுத்து கொடுக்கும். நல்ல சேர்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அவங்க சொர்க்கத்த அனுபவிப்பாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடி. அவ்வளதான். இப்ப என்னன்னா, பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா. அப்ப சரக்கு. அப்ப என்னன்னா, கணவன் வந்து என்ன பண்றாரு, இதுக்கு ஏதாவது அடிமையாயிட்டாருன்னா, அவரு தனிமையில அந்த சொர்க்கத்த தேட ஆரம்பிக்கிறாரு. தன்னை மெய் மறந்து இருக்கணும்னு ஆசைப்படுவார். எந்த மனைவி கூட சேர்ந்து இருந்து போகத்த அனுபவிச்சு உச்சக்கட்ட இன்பத்த அடையணும்னு முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஆம்பள, இப்படி ஒரு குறுக்கு வழியில போயிட்டாருன்னா என்ன ஆகும்னா, மனைவிய அப்படியே விட்டுற வேண்டியதுதான். எப்போ போகத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த போகத்தின் மூலியமா யோகத்தை அடைய வேண்டிய ஒரு ஆளு, குறுக்கு வழியில போய் இப்படி மாட்டிக்கினாருன்னா, கஞ்சாவுலயோ ஒரு பெரிய விஷயங்கள மாட்டி, மெய்மறந்து ஒரு போதையில போய் மாட்டிக்கிட்டாருன்னா, அப்ப அவரால என்ன பண்ண முடியாதுன்னா, மனைவியை திருப்திப்படுத்த முடியாது. அதனால தான் பெரும்பாலான இந்திய பெண்கள் உச்சகட்டத்தை அனுபவிப்பதே இல்லை. அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொன்னது. ஓஷோ அடிக்கடி சொல்லுவாரு இத. ஆமா. இங்கிலாந்து பெண்கள் அ இங்கிலாந்து பெண்களுடைய ஆசைகளையும், இந்திய ஆண்களுடைய ஆசைகளையும் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. இது வந்து அப்பவே கொடுத்த ரிப்போர்ட். காரணம் என்ன? இது வந்து உடல் வாக்கு அப்படிப்பட்ட வாக்கு. இவனுங்க அடங்க மாட்டாங்க, அவளுங்க அடங்க மாட்டாங்க. இதான் அங்க இருக்கிற யூரோப்பியன்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய தாத்பரியம். ஆமா. இது உலக சரித்திரத்துல சொல்லப்பட்ட உண்மைகள். அப்ப நம்ம இது என்ன நம்ம வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது வந்து ஒரு நிறையாது, ஒரு ஓட்டப்பானன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுலருந்து ரிலீவ் ஆயிக்கணும். அததான் திருமந்திரத்துல என்ன பண்ணியிருக்காரு, இது நல்லா தெரிஞ்சதா என்ன பண்ணியிருக்கிறாரு, நட்சத்திரங்கள எண்ண முடியாது, பெண்ண திருப்திப்படுத்த முடியாதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, அத போகமா போகமா இல்லாம யோகமா மாத்தி எம்பெருமான் திருவடியில இளைப்பாறுதல் கூடிய அற்புதமான வித்தையத்தான் இந்த கலையை சொல்லித் தர்றாரு. அப்ப கலவியில் கடவுளை காணும் தரிசனம் அப்படின்ற பேர்ல தான் இது தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கலவியில எப்படி ஆண்டவன தரிசனம் பண்றது அப்படின்னா, இப்படிதான் எடுத்த உடனே உடல் சார்ந்த மோதலுக்கு போகாம, மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் போகாம, உயிர் சார்ந்த விஷயங்களுக்கும் போகாம, அப்படியே மெதுவா, மெதுவா, மெதுவா எம்பெருமானுடைய திருவடிய நெனச்சுக்கிட்டே, எம்பெருமானுடைய திருவடி புருவ நடுவுல இருக்குது. அப்படியே அந்த இடத்துல கவனத்த வச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் அந்த ஏகாந்தத்தில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சுக்கிலமும், சுரோனிதமும் அவ்வளவு சீக்கிரம் ஸ்கலிதமாகாது. அப்படியே அவங்க நெனச்சா தான் என்ன பண்ண முடியும்? மீண்டும் கீழ இறங்கி அத அனுபவிக்க முடியும். இதுதான் அந்த ரகசியம். அப்போ இத வந்து அ இந்த போகத்த யோகமா மாத்தி எம்பெருமான் திருவடியில இளைப்பாறும் பொழுது நாம ஏகாந்தமாக இருக்கலாம். இந்த ஏகாந்தத்தை குறுக்கு வழியில் தேடக்கூடாது. அப்படி தேடினால் இல்லறம் உடைந்துவிடும். இதான் அந்த ரகசியம். அப்ப தனிப்பட்ட முறையில ஒரு யோகத்தையோ, ஒரு போகத்தையோ நீங்க ஒரு யோகாவையோ நீங்க பண்றீங்கன்னு சொன்னா, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அதனால தீட்சை குடுக்கும்போது கணவனுக்கும், மனைவிக்கும் சேர்ந்து குடுக்கணும். ஒரு தீட்சைய நீங்க பெறணும்னு சொன்னீங்கன்னா, கணவன் ஒரு தீட்சையும், மனைவி அந்த தீட்சைய பெறாம இருந்தாங்கன்னா, அங்க 2 பட்டு போயிடும். ஏன்னா சுவாசம் மாறுபடும், மனம் மாறுபடும், உடல் மாறுபடும். அப்ப அந்த மாறுபாடெல்லாம் கடந்து இருக்கணும்னா 2 பேரும் ஒண்ணாவே தீட்சை வாங்கணும். ஒரு காரியத்த செய்றீங்கன்னா, கணவனும் மனைவியும் ஒத்தாசையா இருக்கிறதுக்கு அந்த தீட்சை வாங்குனாங்கன்னா, அது ஈஸியா போயிடும். ஆமா. அப்போ ஒருத்தருக்கு கணவனுக்கு உள்ள போயிடும், மனைவிக்கு சுவாசம் வெளிய போயிடும். அப்போ முரண்பாடுகள் ஏற்படும். முரண்பாடு ஏற்பட்டா தவத்துக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. கணவன் எவ்வழியோ, மனைவி அவ்வழி. கணவனுடைய விருப்பங்களுக்கு நிறைவேத்துறது தான் மனைவி. மனைவியோட விருப்பங்கள நிறைவேத்துறதுக்கு கணவன். அவ்வளவுதான். மாறி, மாறி என்ன பண்ணணும்? அப்போ வினை சார்ந்தது தான் வாழ்க்கை. நீ என்ன வினைக்காக வந்திருக்கிற? அந்த வினைக்கு நான் துணை நிக்கிறேன். அவ்வளவுதான்.
நீ என்ன வினைக்காக வந்திருக்க, அந்த வினைக்கு நான் துணை நிக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப வினை தான் தீர்மானிக்குது. என்னது? கர்மா தான் தீர்மானிக்குது. அப்போ ஒருத்தர் நடத்தை எது தீர்மானிக்கும்? கர்மா தான் தீர்மானிக்குது. நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா? அப்ப நடத்தைன்றது என்னன்னா செயலை பொறுத்து தான். அப்போ ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களான்றது எதை பொறுத்துன்னா நடத்தையை வச்சு சொல்ல முடியும். நடத்தை கெட்டவன்னு சொல்றது என்ன அர்த்தம்? நடத்தை சரியில்லைன்னா நடத்தை கெட்டவன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆம்பளைக்கும் அது பொருந்தும். நல்ல செயலை செஞ்சவங்க நல்லவங்க, தீய செயலை செஞ்சாங்கன்னா அவங்க தீயவர்கள். அப்போ செயல் தான் தீர்மானிக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கையில ஜாதின்றது என்னன்னா ஒருத்தருடைய செயல் தான் ஜாதி. அவங்க என்ன கர்மா செய்யறாங்க, நல்ல கர்மா செஞ்சாங்கன்னா அவங்க நல்ல ஜாதியை சேர்ந்தவர்கள். கெட்ட கர்மாவை செஞ்சாங்க அவங்க கெட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள். அவ்வளவுதான். கர்மா தான் தீர்மானிக்குது. அதான் செயல் தான் தீர்மானிக்குது. அப்போ செயலுக்கு துணை நிக்கிறது தான் துணை நலம். ஆமா. அப்போ வாழ்க்கை துணை நலம்ன்றதுன்னா கணவருடைய வாழ்க்கையில நீங்க என்ன துணையா இருந்தீங்க, அவருடைய வினை ஆற்றுவதற்கு நீங்க என்ன துணையா இருந்தீங்க? அப்போ உலகியல்ல துணையா இருந்தீங்களா, பொருள் உலகியல்ல துணையா இருந்தீங்களா, இல்ல அருளியல்ல? அவருக்கு அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய விருப்பத்துக்கு நீங்க என்னவா இருந்தீங்க? இதுதான் செய்தி. இதுதான் வாழ்க்கை துணை நலம்னு பேரு. இந்த வாழ்க்கை துணை நலம் அமையாதவங்களுக்கு நரகம். மனைவி இழந்துட்டவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. கணவனை இழந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான். வாழ்க்கை துணை நலம்ன்றது தான். அப்போ சொர்க்கம் நரகம் எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா இந்த ஒத்தாசையை பொறுத்து தான். கல்யாணம் பண்ணியும் சன்னியாசின்றாங்கல்ல, அப்போ வினைக்கு ஒத்து வராதவங்களும் என்ன பண்ண முடியும்? நரகம் தானே. நரகம் தானே. கணவருக்கு ஒத்துழைக்காத மனைவி இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல. மனைவிக்கு ஒத்துழைக்காத ஒத்தாசை கணவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல. அப்ப பெரும்பாலான கணவன் மனைவிகள் இப்படிதான் இன்னைக்கு கல்யாணம்ன்ற பேர்ல நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ காசுக்காகவும் சொத்துக்காகவும் பத்திரத்துக்காகவும் ஒரு பெரிய லக்ஸூரியஸ்க்கான வாழ்க்கைக்காக திருமணம் செய்யப்படுவது எல்லாமே நரகத்தில் தான் முடியும். ஆமா. ஆனா பேருக்கு நல்லா ஜில்லுன்னு போவாங்க. வண்டியில ராயல் என்ஃபீல்டு போவாங்க. வண்டி நல்லா போறதுக்கு நல்லா இருக்கும். வசதியா இருக்கு. இதெல்லாம் தெரியும். ஆனா ஒருமைப்பாடு இருக்கான சத்தியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இல்லறத்தினுடைய நோக்கம் என்னன்னா அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்தல். 2வது எம்பெருமான் திருவடியை இலக்காக வைத்தல். 3வது தான் சந்தானம். ஆமா 3 நோக்கத்துக்காக தான் இல்லறம். ஒரு கல்யாணம்னு பண்ணா எதுக்கு பண்ணணும்னா, 1 அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அடியார்களுக்கு எந்தவித துன்பமும் இல்லாம அவங்களுக்கு கவனிச்சுக்கணும். சாதுக்கள் நம்மள நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. 1. 2வது போகத்தை யோகமா மாத்தி ஏகாந்தத்தை அனுபவிக்கிறது. 2 பேரும் சேர்ந்து திருவடி நிழல அனுபவிக்கிறது. 3வது அந்த போகத்துல உற்பத்தின்னு ஒண்ணு வேணும், குழந்தைன்னு ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா சந்தானத்தை ரெடி பண்றது. அந்த சந்தானத்தை சான்றோனா மாத்துறது. அவ்வளவுதான். அது எம்பெருமான் திருவடிக்கு ஆளாக்குறது. அதை அலைய விடக்கூடாது. நம்ம தான் அலைஞ்ச நாயா பேயா சிவபெருமான் திருவடி தெரியாம. குழந்தையும் அலைய விடக்கூடாது. அப்ப சந்தானம் மீண்டெடுப்பதற்காகவும் 21 தலைமுறைக்கு சிவபெருமான தொண்டு செய்யறதுக்கு தான் அந்த 3 விஷயத்துக்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும், திருமணம் செய்யணுமே தவிர மத்த எந்த விஷயத்துக்கும் வேற வாழ்க்கை துணை நலன்னா இதுதான். மத்த இதுக்கெல்லாம் அப்ப உலகில் அப்ப நான் சொன்னேன்ல திருடனுக்கு ஒரு திருடி கிடைக்கிறான்னா அப்ப அந்த வினைக்கு அவங்க கரெக்டா கிடைப்பாங்க. அதுதான் அந்த சிஸ்டம். இந்த உலக இயற்கையே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஹிட்லருக்கும் மனைவி இருக்குது. ஹிட்லருக்கும் கடைசி காலத்து வரைக்கும் அவரு துப்பாக்கி எடுத்து சுடுதானையும் இந்த அம்மா இருந்தாங்க கூட. அப்ப அவருடைய வினைக்கும் ஒரு ஆள் இருந்திருக்காங்க. நான் உனக்கு உன் கூட இருக்கேன். உயிருக்கு உயிரா நான் கூட. அப்போ அந்த அம்மா ஹிட்லருக்கும் கூட இருந்தாங்க. ஆமா. மிகப்பெரிய என்னது? அப்படி கண்ணாலே எல்லாத்தையும் பரிபாஷையில் செய்யக்கூடிய அற்புதமான காதல் இருந்தாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன வினை ஆற்றினார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அவருக்கும் துணை இறைவன் கொடுத்து தானே வச்சிருந்தாரு. அப்ப இந்த பூமியில எல்லாருக்குமே துணை இருக்கு. வினைக்கு ஏத்த மாதிரி. அப்ப நீ எந்த வினையை ஆற்ற வந்தியோ அந்த வினைக்கு ஏற்றவாறு துணை உண்டு. அப்போ சைவ நெறியில் இருக்கிறவங்களுக்கு எம்பெருமானுடைய திருவடி தான் நோக்கம். எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது தான் நோக்கம். சரியகிரி யோகத்தில் நின்று ஜெயிக்கிறதா நோக்கம்னா அப்போ அவங்களுக்கு தான் நம்ம துணை நிற்கணும். இதுதான். அப்போ இந்த வினைக்கு ஏற்றவாறு இந்த துணை நலம் மாறுபடுகிறது. இதுதான் அந்த ரகசியம். அப்ப வாழ்க்கை துணை நலன்றது 3 விஷயத்துக்காக தான். 1 திருவடி நோக்கம், 2வது இல்லற தர்மம், 3வது சந்தான நோக்கம். இந்த 3 நோக்கத்துக்காகவே இந்த பரியங்க யோகம் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். போதத்தை உண்ணவே போகாது வாயுவோ மேகத்த வெள்ளியும்
மீளும் வியாழத்தில் சூதத்தமின் முலையாலும் நற்சூதனோ தாதில் கொடைந்து தலை கண்டவாரே. அப்போ உடம்பு மனசு உயிர் இது கடந்து யார் புருவ நடுவுல ரொம்ப நேரம் நிக்கிறாங்களோ அவங்க ஏகாந்தத்தை அனுபவிப்பாங்கன்ற ரகசியத்தை அவர் சொல்றாரு. கேசரி யோகத்தில் தனியா எதிர்கொள்ள சொன்னாரு. இப்ப கணவன் மனைவி எதிர்கொள்ள சொல்றாரு. அவ்வளவுதான் ரகசியம். பங்கெடுத்த அத்தனை உலகம் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாரை மணிக்கு வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் இன்று இரவு 6 மணிக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.